என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அரவிந்தப்பா, இங்க வந்து உங்களுக்கு வேலைக்கு போக வேணாம்னு தானே சொன்னீங்க. அப்புறம் எங்க ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டீங்க? தீரா, அப்பா வேலைக்கு போலடா. அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் அங்கிள் இருக்காருன்னு சொன்னல, அந்த டாக்டர் அங்கிளை பாக்குறதுக்காக போறேன். டாக்டர் அங்கிளா? அங்க டாக்டர் அங்கிளுக்கு கூட குட்டி பாப்பா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்கேயே போறீங்க? ஆமாண்டா தீரா, பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கியே. அந்த டாக்டர் அங்கிளை பார்க்க தான் போறேன். அரவிந்தப்பா, நானும் வரேன். எனக்கும் அந்த குட்டி பாப்பாவை பார்க்கணும். ஐயோ தீரா, அதுக்கு டாக்டர் அங்கிள் அவர் வீட்டுல இல்லையா, வெளியில இருக்கிறதா சொன்னாரு. அப்பா வெளியே தான் டாக்டர் அங்கிளை பார்க்க போறேன். உனக்கு குட்டி பாப்பாவை பார்க்கணும்னா அப்பா இன்னொரு நாளைக்கு டாக்டர் அங்கிளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்பா போய் குட்டி பாப்பாவை பார்க்கலாம், சரியா? அரவிந்தப்பா, சரி, குட்டி பாப்பாவை பார்க்கலனாலும் பரவாயில்ல, என்ன உங்களோட கூட்டிட்டு போங்க. நீங்க போயிட்டா எனக்கு போர் அடிக்கும். டேய், என்னடா, உனக்கு தான் இங்க ஆதி நிலையெல்லாம் விளையாடுறதுக்கு இருக்காங்களே, அப்புறம் என்ன, அவங்களோட விளையாடிட்டு இருடா. இல்ல அரவிந்தப்பா, எனக்கு உங்களோட தான் வெளியே வரணும். டே தீரா, இல்லனாலே உன்னை அங்கங்க வெளியே கூட்டிட்டு போய் ஊர் சுத்தி கெடுத்து வச்சிருக்கேன்னு உன் அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. இதுல வேற என் ஃப்ரெண்டை பார்க்க போறதுக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளவுதான், உன் அம்மா என்ன திட்டியே தீத்துருவாடா. அரவிந்தப்பா, நம்ம அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், அம்மாக்கு தெரியாம போயிடலாம். போச்சு, மாட்டிக்கிட்டான். தீரா, அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? அம்மாவுக்கு தெரியாம என்னமோ பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். என்னடா, என்ன எனக்கு தெரியாம பண்ற? அது அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. அது உங்களுக்கு அடுத்த மாசம் பர்த்டே வருதுல்ல, அதான் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்பாட்ட. ஆட்டா பாவி, புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ 32 அடி பாயிறியடா. என்னது, ஏன் பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறீங்களா? அது சரி, அடுத்த மாசம் எனக்கு பிறந்த நாள் உனக்கு எப்படிடா தெரியும்? அது வந்து அப்பா தான் சொன்னாரு. டேய், என்ன ஏன்டா மாட்டி விடுற? அரவிந்த், எனக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து சீதா, உன்னோட ஆதார் கார்டுல பார்த்தேன். ஆதார் கார்டுல பாத்தீங்களா? ஐயோ அரவிந்த், அது ஒண்ணு என்னோட உண்மையான டேட் ஆஃப் பர்த் இல்ல. அப்படியே இருந்தாலும் என் பிறந்த நாளைக்காகலாம் எதுவும் பண்ண வேண்டாம். அது சரி அரவிந்த், நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? அது சீதா, ஷமீரும் ஐஷுவும் இந்த ஊர்ல தானே இருக்காங்க, அதான் ஷமீரை போய் பார்த்துட்டு வரலான்னு. ஐயோ ஆமால அரவிந்த், நானும் அவரை பார்க்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு அந்த கல்யாணத்துல அவ்வளோ பெரிய பிரச்சனையில கூட அவர் நமக்காக வந்து என்கிட்ட அவ்வளோ தூரம் பேசினாரு. அவர் வந்து பேசினால மட்டும்தான் என்னால் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடிஞ்சது. அதனால அவரை பார்த்து நன்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி சீதா, ஆனா ஷமீரும் சக்தி இப்ப வெளியில இருக்கிறதா ஃபோன் பண்ணாங்க. நான் வெளியே தான் உங்களை பார்க்க போறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா வேணா ஷமீர் வீட்டுல இருக்கும்போது நம்ம வீட்டுல போய் பார்க்கலாம். சரிங்க, சரி, நீங்க இப்ப போயிட்டு வாங்க. அரவிந்தப்பா, நானு சும்மா உன் அம்மா கிட்ட திட்ட போறா. அப்பா இப்ப போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா சாயந்தரம் அம்மா நீனா 3 பேருமே டாக்டர் அங்கிளோட வீட்டுக்கு போலாம். தீரா, என்ன? ஒண்ணும் இல்லம்மா, அப்பாவை பார்த்து போயிட்டு வர சொன்னேன். ஆமா, இவன் பெரிய மனுஷன், பார்த்து போயிட்டு வர சொல்றானா. ஐயோ, தீரனை பத்தி அரவிந்த் கிட்ட பேசலான்னு வந்தா சீதா வேற நிக்கிறாளே, இவன் முன்னாடி எப்படி இந்த விஷயத்த பேசுறது? அப்பா அரவிந்த். ஆமா, வாங்கம்மா. என்னப்பா, வெளியே எங்க கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, நான் மட்டும்தான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். என்னம்மா சொல்லுங்க. அது வந்து ஒன்றும் இல்லைப்பா, உன்கிட்ட ஒரு விஷயத்த பற்றி பேசலான்னு தான் வந்தேன். சரி, நீ எங்கேயோ வெளியே கிளம்புற, நீ போயிட்டு வாப்பா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். பரவாயில்லம்மா, சும்மா தான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. நீங்க என்னன்னு சொல்லுங்கம்மா. இல்லைப்பா, இல்லை, அது கொஞ்சம் பொறுமையாக பேச வேண்டிய விஷயம். நீ கிளம்பிட்டல்ல, நீ போயிட்டு வாப்பா, அப்புறமா நீ வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கிறேன். சரிம்மா, சரி, நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன். சீதா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. டே சக்தி, ஒரு வழியா ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு. இனி பேஷண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதுதான் பாக்கி. ஆமா, ரொம்ப தான் பெருமை. ஏதோ ரோட்ல பானிபூரி கடை போட்டு எவனாவது வாங்க வருவானான்னு காத்து இருக்க மாதிரி இருக்கு. டேய், என்னடா என் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா என்ன பானிபூரி கடை மாதிரியா இருக்கு? டேய், இந்த பாரு, திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லாத. இந்த கூடாரத்தை பார்த்தா எனக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீலே வர மாட்டேங்குது. உனக்கு வராட்டி போடா, ட்ரீட்மெண்ட் பார்க்கறவங்களுக்கு வந்தா போதும்.
ஆமா ஆமா, முதல்ல எவனாவது வரானான்னு பாரு. ஐயா உள்ள வரலாங்களா? உள்ள வாங்கய்யா. இதையும் ஒரு ஆஸ்பத்திரின்னு நம்பி வந்திருக்கான். எவன்டா அவன்? ஐயா வணக்கங்க ஐயா. நீங்க தான் ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டருங்களா? ஆமையா, பின்ன ஸ்டெதஸ்கோப்பு மருந்து மாத்திரை எல்லாம் வச்சு உட்காந்துருக்கா. இவனை பார்த்தா என்ன டைரக்டர் மாதிரியா இருக்கு. டி சக்தி, கொஞ்சம் சும்மா இரு. பேஷண்ட் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஆமா, பெரிய பேஷண்ட். ஊதி விட்டா போய் சேர்ற மாதிரி இருக்கான். இவெல்லாம் ஒரு பேஷண்ட். ஐயா, நான் தான் டாக்டர். நீங்க முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க ஐயா, உடம்புக்கு என்ன? ஐயா அது ஒரு 10 நாளாவே ஒரே மயக்கமா வருதுங்க ஐயா. கொஞ்ச தூரம் நடந்தாலே அப்படி தலையெல்லாம் கிருகிருன்னு வருதுங்க ஐயா. முன்ன மாதிரி ஓடி ஆடி எந்த வேலையும் செய்ய முடியலங்க ஐயா. ஒரே தளர்ந்து தளர்ந்து வருதுங்க ஐயா. இந்த வயசான காலத்துல யாரையா உன்னை ஓட சொன்னா ஆட சொன்னா? அது வயசாயிருச்சு இல்லைங்களா, கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பிபி ஏதாவது கம்மியா இருக்கும், அதனாலயா கூட இருக்கலாம். கொஞ்சம் கையை கொடுங்க. இந்தாங்க ஐயா. ஐயா அப்புறம் கால் வலி, கை வலி, உடம்பு வலி எல்லாம் இருக்குதுங்க ஐயா. சரிங்க ஐயா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் ஒரு எண்ணெய் தரேன். அதை நைட்டு தூங்கும்போது கையில காலெல்லாம் தேய்ச்சிட்டு படுத்தீங்கன்னா வலியெல்லாம் கொஞ்சம் குறையும். ஒரு எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் ரோட்ல லேகியம் விற்கிற ரேஞ்சுக்கு இறங்கிட்டானே. சரிங்க ஐயா, கை கால் வலிக்கு மட்டும் எண்ணெய் தேய்ங்க. மற்றபடி பிபிக்கெல்லாம் ஒன்றும் மருந்து தேவையில்லை. அது வயசாகும் போது கொஞ்சம் வர்றது தான். கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சரிங்க டாக்டர் ஐயா, அப்ப நான் வரேன். என்னது வரீங்களா? ஐயா, வைத்தியம் பார்த்ததுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க. என்னது பணமா? அப்ப இது இலவச மருத்துவ முகாம் இல்லையா? இலவசமா? அதானே, இந்த டென்ட்டை பார்த்து ஒருத்தன் உள்ள வந்திருக்கானும் போதே நினைச்சேன் இவன் இலவசத்துக்கு இருமல் மருந்து வாங்க வந்தவனா தான் இருப்பான்னு. ஐயா இங்க பாருங்க, இலவசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வைத்தியம் பார்த்ததுக்கு பணம் கொடுக்கணும். பணமா? ஐயோ எம்பிட்டு? 500 ரூபாய். டேய், ஐயோ 500 ரூபாயா? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லைங்களே. ஐயோ ஐயா, அவன் ஏதோ சும்மா சொல்றான். 500 ரூபாய்லாம் இல்ல, ஒரு 50 ரூபாய் கொடுங்க. என்னது 50 ரூபாயா? டேய் 50 ரூபாய்க்கு 1/2 கிலோ வெங்காயம் கூட வராதேடா. ஐயோ ஐயா, என்கிட்ட 50 ரூபாயெல்லாம் இல்லைங்களே ஐயா. என்கிட்ட 20 ரூபாய் தான் இருக்கு. அது கூட இப்ப காலையிலக்கு 2 இட்லி வாங்கி திம்பம்னு வச்சிருக்கேன். சுத்தம். இனி அவன் அது கூட வேண்டான்னு சொல்லிடுவான். இவனை ரோட்ல லேகியம் விற்கிறவன்னு சொன்னேன். ஆனா லேகியம் விற்கிறவன் கூட 50 ரூபாய் லேகியத்தை 500 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவான். ஆனா இவன் அதுக்கு கூட சரிப்பட்டு வரமாட்டான். ஐயா பரவாயில்லங்க ஐயா, எனக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க அந்த 20 ரூபாய்க்கு போய் இட்லி வாங்கி சாப்பிடுங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு பணம் சேர்த்து கொடுத்துட்றேங்க ஐயா. ஐயோ அதெல்லாம் பரவாயில்லங்க ஐயா, நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்ப நான் வரேன். டேய் என்னடா நடக்குதுங்க? தி சக்தி. டேய் எதுவும் பேசாத. இந்த லட்சணத்துல நீ ட்ரீட்மெண்ட் பார்த்தா விளங்குன மாதிரி தான். டேய் என்னடா பண்ண சொல்ற? பாவம் வயசானவர்டா. காலையில இட்லி சாப்பிட்றதுக்காக 20 ரூபாய் வச்சிருக்காரு. அதையும் சாப்பிடாதீங்க, கொடுங்கன்னு நான் வாங்கிக்க முடியுமா? இல்ல வேணாம், கூட 2 செட்டு பூரி சேர்த்து சாப்பிடுங்கன்னு நீ ஒரு 20 ரூபாய் சேர்த்து கொடுக்க வேண்டியது தானே. டேய் இல்ல நான் தெரியாம கேக்குறேன். இப்ப அந்த இட்லி கடைக்கு போய் நான் வயசானவன், எனக்கு பசிக்குது, என்கிட்ட கொடுக்க பணம் இல்ல, இட்லி கொடுங்கன்னு கேட்டா இட்லி கடைக்காரன் என்ன ஓசியில இட்லி கொடுத்துருவானா? டே அதுவும் இதுவும் ஒன்னாடா? நான் என்ன எங்க கடையை திறந்து வச்சு என்ன வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இல்ல பேரம் பேசி விற்கிறதுக்கு இதென்ன சந்தை கடையா? இது சந்தை கடை இல்லதான். ஆனா சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது அரிசி பருப்பு வேணும்னு கடைக்கு போய் கேட்டேன்னா பணம் கொடுத்தாதான் கொடுப்பான். நீ ஃப்ரீயா வைத்தியம் பாக்குறேன்றதுக்காக உனக்கு எவனும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டான். சர்ரா சக்தி, இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேளு. நீ இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்தனா ஐசோ டாக்டருக்கு படிக்க வைக்கிறது இல்ல, 1/2 கிலோ அரிசி கூட உன்னால வாங்கி கிழிக்க முடியாது. டே பின்ன கிராமத்துல கூலி வேலை செய்யறவங்க கிட்ட 500 1000 வாங்க முடியுமா? 500 1000 இல்ல, நீ போற போக்க பார்த்தா அந்த 50 ரூபாய் கூட நீ வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கிழமை சொல்லிட்டு போன மாதிரி கடைசியில இது இலவச மருத்துவ முகாமா தான் ஆக போகுது. ஷமீர். வா அரவிந்த். என்ன சக்தி, ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ ஆமா அரவிந்த், கொஞ்சம் பிபி அதிகமாயிருச்சு. என்ன சக்தி, நீங்க டாக்டர் ஃப்ரெண்ட பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பிபி அதிகமாயிருச்சுன்றீங்க? ஐயோ நீங்க வேற, பிபி அதிகமாகிறதுக்கு காரணமே வந்தான். என்ன ஷமீர், சக்தி என்ன சொல்றாரு?
அட அவன் கிடக்குற அரவிந்த், அவன் இப்படிதான் எதையோ சொல்லிட்டு இருப்பான். அது சரி, அப்புறம் சீதாவோட ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சுல? எல்லாம் சரியாயிடுச்சு ஷமீர். அன்னைக்கு நீங்க பேசினதுக்கு அப்புறம் சீதா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா. இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே அரவிந்த், நான் என்னதான் பேசினாலும் அதை சீதா புரிஞ்சுக்கிட்டாலே அதுதான் பெரிய விஷயம். நீயும் சீதாவும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நாங்க இப்ப சந்தோஷமா தான் ஷமீர் இருக்கோம். ஆனா இப்ப நீங்க தான் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன கஷ்டம் அரவிந்த், நாங்க நல்லா தான் இருக்கோம். ஆமாமா, எவ்வளவு நல்லா இருக்கான்னு பாக்குறீங்களா அரவிந்த்? தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட சிஇஓ இப்ப இந்த டென்ட்டுக்குள்ள உட்காந்து லேகியம் வித்துக்கிட்டு இருக்கோம். டேய் ஷமீர், சக்தியோட டென்ஷன் எனக்கு புரியுது. எனக்கே பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. ஷமீர், நீங்க இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக நீங்க இப்படி கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியாது. என்ன பண்ண சொல்ற அரவிந்த்? இந்த ஊர்ல இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அது எப்படி பண்றது, என்ன பண்றதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஷமீர், இப்ப நீ மட்டுமா இருந்தா பரவாயில்ல. இப்ப உன் கூட ஐஷுவும் ரியாவும் இருக்காங்க. அவங்களுக்காகவும் நீ யோசிக்கணும்ல. அரவிந்த், இதெல்லாம் நான் ஒரு தேஞ்சு போன ரெக்கார்டாட்ட ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அவன் தலையில ஏறவே மாட்டேங்குது. இருங்க சக்தி. ஷமீர், இப்ப என்ன, உனக்கு இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் சக்திக்கும் எங்களுக்கும் நீயும் ஐஷுவும் ரியாவும் எந்த கஷ்டமும் படாம நல்லா இருக்கணும். இதுக்கு நீ இப்படியெல்லாம் இந்த டென்ட்டுக்குள்ள உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா எதுவுமே வேலைக்கு ஆகாது. இதுக்கு என்கிட்ட வேற ஒரு யோசனை இருக்கு. மாமா டீ கொண்டு வந்திருக்கேன். மாமாவா? ஏய், யாரடி உனக்கு மாமா? நீங்க தான் மாமா. எங்க ஊர்லலாம் கல்யாணம் ஆயிட்டா புருஷனை மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏய், யாரடி உனக்கு புருஷன்? ஐயோ, என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டினீங்க. அப்ப நீங்க தானே எனக்கு புருஷன். ஏய், தாலி கட்டினேன்னு சொல்லாத. எல்லாருமா சேர்ந்து என்னை கம்பல் பண்ணி தாலி கட்ட வச்சிங்கன்னு சொல்லு. ஐயோ மாமா, கட்டினீங்களோ கட்ட வச்சமோ, ஆக மொத்தத்துல நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டினீங்க. அப்ப நான் உங்களை தானே மாமான்னு கூப்பிடணும். கூப்பிடுவேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு கூப்பிடுவேன்? நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தானே. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி. அதுக்கப்புறம் நான் கிளம்பி துபாய்க்கு போகத்தான் போறேன். அப்புறம் இப்படி மாமா மச்சான்னு கூப்பிடுறதுக்கெல்லாம் வேற எவனையாவது பாத்துக்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வச்சதுனால என் மேல கோவமா இருக்கீங்க. ஆனா போக போக உங்க கோவம் போயிடும்ன்ற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். ஆனா நீங்க இப்படி போகாதுடி. எனக்கு உண்மையில இருக்கிற கோவம் இந்த ஜென்மத்துல போகாது. இங்க பாரு, அந்த ஐஷு என்கிட்ட இருந்து மிஸ் ஆனதுல கூட எனக்கு அவ்வளவு வருத்தம் இல்ல. ஆனா போயும் உன் கழுத்துல தாலி கட்ட வச்ச பத்தியா, அதை தாண்டி என்னால ஏத்துக்கவே முடியல. இப்ப சொல்ற உன் மரமண்டையில நல்லா ஏத்திக்க. என்னதான் நீ இப்படி என்ன விழுந்து விழுந்து கவனிச்சாலும் சரி, இந்த ஜென்மத்துல நான் உன்னை என் பொண்டாட்டியா ஏத்துக்கவே மாட்டேன். என்னடி, அதான் சொல்றேன்ல, இன்னும் என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? முதல்ல போய் இருந்து. உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. அதானே பார்த்தேன். காப்பி கொடுக்க போனவள ஆளை இன்னும் காண்டமே நினைச்சேன். அப்பவே தெரியும் இந்த பம்பர கட்டத்துல இருந்தா எதுவும் பம்பு பண்ணிக்கிட்டு இருப்பான்னு. இத்த காயத்ரி, புருஷனுக்கு காப்பி கொடுக்கறதுட்டு வந்த, குடுக்கலையா இன்னும்? அம்மாச்சி, காப்பி குடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அது மாப்பிள்ளை அப்படிதான் பிடிக்கலன்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு அப்படியே நம்ம விட்டுற முடியுமா? பிடிக்காதது பிடிக்க வைக்கணுமா இல்லையா? சரி, அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல, நீ சின்ன பிள்ளை. போக போக எல்லாம் உனக்கு சொல்லி தரேன். சரி, இந்த காப்பியை குடி. மாப்பிளைக்கு பிடிக்கிறாப்புல நான் கொடுத்துக்கிறேன். நீ போய் உட்காந்து என்னன்னு கேளுப்போ. சரி அம்மாச்சி. என்ன கிழவி, உன் பேரை என்ன மிரட்டி இந்த ஊர்ல இருக்க வச்ச மாதிரி நீ என்ன மிரட்டி இந்த காப்பியை குடிக்க வச்சிருவியா? இல்ல உன் பேரை சொன்னதுக்காக நான் இந்த ஊர்ல இருக்கேன்னா அப்படியே பயந்து நீங்க என்ன சொன்னாலும் கேட்டு உங்களுக்கு அடிமையா இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? நல்லா கேட்டுக்க கிழவி, புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான். நான் இப்ப அமைதியா இருக்கேன்னா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன் பேரனுக்கு எல்லாம் நல்லா திருப்பி கொடுக்க போறேன்னு அர்த்தம். ஐயோ மாப்பிள்ளை, இல்லனாலே உங்களை யாருமே நம்ம கதையில வில்லனாவே பார்க்க செய்ய மாட்டீராவோ. காமெடி பீஸா தான் பாக்குறாவோ. அதுலயே நீங்க இப்படி டைலாக்குகளை பேசி காமெடி பீஸ் தாங்கிறத நிரூபிச்சு விடாதீவோ. அப்படி என்கிட்ட சொன்ன மாதிரி ஊருக்குள்ள எங்கனாவது போய் என் பேரனுக்கு திருப்பி கொடுப்பேன், பருப்பி கொடுப்பேன் எல்லாம் சொல்லி விடாதீவோ. ஊர்ல உள்ள அத்தனை பேரும் என் பேரனோட ஃபேன்ஸ். அப்புறம் கடைசியில ஒண்ணு கிடக்க ஒண்ணு சம்பவிச்சு போச்சுன்னா அப்புறம் இந்த காயத்ரி பிள்ளைக்கு நாங்களாம் என்ன பதில் சொல்லுவோம் சொல்லுங்க. இங்க இருங்க மாப்பிள்ளை, இப்பவாவது நேர நேரத்துக்கு காப்பி தண்ணி சோறுங்கறி எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அதை நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா வாழ்ற வழிய பாருவோம். அதை விட்டுக்கிட்டு இப்படி வாய் பேசிக்கிட்டு கிடந்தீங்கன்னா இந்த காப்பி தண்ணியும் கிடைக்காது, சோறுங்கறியும் கிடைக்காது. இந்தாங்க புடிங்க, இந்த காப்பியை குடிச்சு போட்டு உள்ள கேடிவில பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் படம் ஓடுது. அத போய் உட்கார்ந்து பாருங்க போங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.